ஹாய் மக்களே! இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி, சஷ்டி விரதம் இருக்கிறேங்க. இன்னைக்கு விரத சாப்பாடு தான் சமைக்க போறேன். என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் சாம்பார் வச்சு, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு தொக்கு தான் செய்ய போறேன். பருப்பு சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, 2 பூண்டு இதெல்லாம் சேர்த்து 2 பீட்ரூட்ட குட்டி குட்டியா நறுக்கி போட்டுருக்கேங்க. கல் உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு, அப்படியே தேங்காய், சின்ன சீரகம், தக்காளி, சாம்பார் பொடியெல்லாம் அரைச்சு ஊத்தி, 4, 5 விசில் வச்சு தனியா இறக்கி வச்சுட்டேங்க. அப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு தொக்கு பண்ணுறதுக்கு கத்திரிக்காவையும், உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நீட்டமா நறுக்கி போட்டுட்டு, அதிலேயே லைட்டா உப்பு சேர்த்துட்டு, வெந்ததுக்கப்புறம் எடுத்து தனியா வச்சுட்டு, இந்த கத்திரிக்காயும், உருளைக்கிழங்கும் ரொம்ப வேகாம ஒரு 3/4 வாசி வெந்தா போதும். குழு குழுன்னு வேகாம எடுத்து சாப்பிடுற மாரி வேக வச்சு எடுத்துட்டு, எண்ணெய சேர்த்துட்டு, கடுகு, பெரிய வெங்காயம், பச்சை மொளகா இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு, அது ஒரு பக்கம் வதங்கும்போதே, அந்த தாளிக்கிற கரண்டிய வச்சு தாளிச்சு ஊத்திரலாம். பீட்ரூட் சாம்பார வந்து ரெடி பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குக்கர தொறக்கும்போதே மணமா இருந்துச்சுங்க. ஏன்னா, இந்த சீரகம்லாம் அரைச்சு ஊத்துறோம் பார்த்தீங்களா, ரொம்ப மணமா, ரொம்ப ருசியா இருக்கும். தாளிக்கிற கரண்டியில எண்ணெய ஊத்தி வச்சுட்டு, கடுகு, வெந்தயம் சேர்த்துட்டு, இதுக்கு ஒரு சின்ன சின்ன சைஸ் தக்காளி வந்து 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேங்க. சின்ன வெங்காயத்த நீட்டமா நறுக்கி வச்சிருக்கேங்க. தாளிச்சு ஊத்துறதுக்காக. அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் அந்த கரண்டிய உள்ளேயே வச்சுட்டு, அந்த வெங்காயம் வதங்கி கொஞ்சம் நல்லா ப்ரௌனா வதங்கணும். அந்த மாதிரி வதங்குனா தான் நல்லாருக்கும். இந்த தொக்குக்கு தண்ணி சேர்க்கவே இல்லங்க. அந்த காய்கறிய அப்படியே போட்டு தான் வதக்க போறோம். தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிருச்சா, அத அப்படியே குழம்புல ஊத்தி, அப்படியே மல்லி இலையும் போட்டு, அத லைட்டா கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு தொக்குக்கு நறுக்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இதுக்கு என்னென்ன மசாலா பொடி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன சீரகத்த பொடிச்சு சேர்த்துருக்கேங்க. அத கொஞ்சம் இடிச்சு எடுத்து, அத கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சமா சாம்பார் பொடி, இல்லன்னா புளிக்குழம்பு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேங்க. துருவி போட்டோம்னா தான் நல்லாருக்கும். கொஞ்சம் துருவுன தேங்காவையும் சேர்த்துட்டு, வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கு, கத்தரிக்காவையும் போட்டு நல்லா வதக்கி, மல்லி இலையும் போட்டு இறக்கி சாப்பிட்டோம்னா நல்லாருக்கும். ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே குட் நைட். தேங்க் யூ.